நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அவர் பேரை வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஜெயின்ட்ல இப்ப பாவம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தாத்தாக்கு ஒரு கார் கொடுத்தாரு சார். அவங்க அது இப்ப பரம்பரை அப்படி இருக்கிறாங்கல்ல சார். அந்த வீடு இல்ல அது பாத்தீங்களா, வீடு எனக்கு மன வருத்தம் ஆயிடுச்சு சார். ஏன் சார் அவங்களுக்கு டிக்கெட் எடுக்கவே காசு இல்ல சார். அவங்க கிராண்ட் ஃபாதருக்கு ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்கவே இல்லை. ROC ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்ல நீங்க போனீங்கன்னா இவங்க நடத்துற நிறுவனத்தை அடிச்சீங்கன்னா போதும். இவங்க பேன் நம்பர் எடுத்து நீங்க போட்டீங்கன்னா இவங்க எந்தெந்த கம்பெனில எவ்வளவு ஷேர் வச்சிருக்காங்கன்னு வந்துடும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டேடி, சன், கிராண்ட்சன் இவங்களோட பேன் நம்பர்ஸ்னா எடுத்து ROCல போட்டு இவங்களுக்கு எவ்வளவு நிறுவனம் இருக்குது, ஓகேங்களா, இவங்க என்னென்ன ஷேர்ஸ்னா யார் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா டேடிக்கு ஒரு பேக்கப் அவங்க மதர், அப்புறம் சன்னுக்கு ஒரு பேக்கப் அவங்களோட ஒய்ஃபு, அப்புறம் வந்து கிராண்ட் சன்னுக்கு, ஓகேங்களா, இதையும் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பேரில் என்னென்ன சொத்து வச்சுருக்காங்க, என்னென்ன பேன் நம்பர்ஸு, இது எல்லாமே வரும். இப்போ இந்த வேட்புமனு தாக்கல்லாம் ஆரம்பிச்சுக்கும் போது வேட்புமனு எல்லாம் தாக்கல் பண்றாங்களே, சொத்து விவரங்கள்லாம் தெரியுது. ரொம்ப நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆமா, ரொம்ப கஷ்டப்படுறாரு. 4 கோடி ரூபா தான் காட்டியிருக்காராம். அவர் காரு கூட இல்ல சார். முதல்வர் பணம் வச்சிருக்காரு கையில 10,000 ரூபாய், வைஃப் கிட்ட 40,000 ரூபாய் தான் இருக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்குது சார். நான் வேணா போய் கொடுத்துட்டு வந்துருவோமா? இல்ல, அதுதான் என்கிட்ட ஒரு கார் வேணா இருக்குது, நான் வேணா என் காரை வேணா கொடுக்கலாம் அப்படின்னா நானே முடிவு. டிரைவருக்கு வாடகை யாருவா? ஐயோ பாவம் சார், நீங்க டிரைவரோட சேர்த்து கஷ்டப்படுறாரு சார். அது வந்து இந்த ரேஞ்ச் ரோவர் கூட அவர் பேரன் தான் வாங்கி கொடுத்தாராம், ஓகேங்களா. அந்த பேரை வந்து பாவம் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில MBA படிச்சுட்டு மைக்ரோசாஃப்ட்ல வந்து கோடி கணக்குல லாபத்தை இது பண்ணிட்டு அவர் பேரை வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஜெயின்ட்ல இப்ப பாவம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தாத்தாக்கு ஒரு கார் கொடுத்தாரு சார். பையன் சரியா படிக்கலாம் படிக்காம சார். அதுதான் சொல்றேன், நம்ம என்ன சொல்றோம், அதான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவரு. அந்த ஹார்வர்ட்னா எங்க இருக்குன்னா உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். அவங்க ஹார்வர்டு எங்க இருக்குன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலில இருக்காங்க சார். ஏன்னா அது அவங்க அது இப்ப பரம்பரை அப்படி இருக்கிறாங்கல்ல சார். அந்த வீடு இல்ல அது பாத்தீங்களா, வீடு எனக்கு மன வருத்தம் ஆயிடுச்சு சார். ஏன் சார் அவங்களுக்கு டிக்கெட் எடுக்கவே காசு இல்ல சார். அவங்க கிராண்ட் ஃபாதருக்கு ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்கவே இல்லை, ஓகேங்களா. நீங்க எல்லாரும் அப்படி சொல்றீங்க. ஆனா அவர் வந்து சினிமால வந்து கதை வசனம் எழுதி அதுல சம்பாதிச்சு அதுக்கப்புறம் தான் அவர் நல்ல கதை சொல்றீங்க சார். இந்த வசனம் சொன்னதான் இருக்கும் சார். உண்மையிலேயே அவர் வந்து சினிமா கதை வசனம் எழுதினார் இல்லையா? அவர் தான் கதை பராசக்திக்கெல்லாம் அவர் தான் கதை வசனம் நல்ல கதை எழுதுவார். நல்ல கதை எழுதுவாரு. அவர் வந்து நல்ல கதை எழுதுவாரு சார். அதான் நான் ஒத்துக்கிறேன், நல்ல கதை எழுதுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. அவரை நம்பி ஏமாந்ததுல என் ஃபேமிலியும் ஒண்ணு. என் ஃபேமிலினா வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆல்டர் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா ஜன்னல், எல்லா கதவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துலயுமே எங்க அப்பா சூரியனை போட்டு வச்சிருக்காரு. ஒன்னா இப்ப ஆல்டர் பண்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதுவே அந்த வருமானம் கூட எனக்கு இல்லாம இன்னைக்கு உட்காந்துருக்கேன். அவர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க சார். அவங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. 250 பவுன் ஏதோ வச்சிருக்காங்க போடுறது. இல்ல சார், அவ்வளவு இல்ல சார். மொத்தமாவே 1.5 கோடி ரூபான்னு போட்டுருவாங்க. 84 பவுன். 84 பவுன் சார். 84 பவுன் தான் வச்சிருக்காங்க. நானும் ரொம்ப குறைவா, எனக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். அந்த வழியா தான் போறோம், ஓகேங்களா. 84 பவுன் தான் வச்சிருக்காங்க. அவங்க வந்து லூயி விட்டான் பேக் வாங்குவாங்க, வாட்ச் மட்டும் 1.5 கடன் இல்ல பாருங்க, ஓகேங்களா. இப்ப கடன் எல்லாம் வாழ்க்கைய வாழ்றாங்க. அதுதான் லூயி விட்டான் பேக். அவங்க யூஸ் பண்ற ஹேண்ட் பேக், பெல்ட்னா பாத்தீங்கன்னா LVன்னு போட்டிருக்கும் லூயி விட்டான். நான் வந்து பாரிஸ் போயிருக்கேன். நானும் உழைச்சு சம்பாதிக்கிறேன் சார். என் காசுல போயிட்டு வந்தேன், ஓகேங்களா. பாரிஸ் போயிட்டு வந்தேன். அந்த பெல்ட் அந்த லூயி விட்டான் நான் போனேன் சார், ஓகேங்களா. கிறிஸ்டியன் டயர்னு ஒரு கம்பெனி, அது உள்ளுக்குள்ள போனேன். போயிட்டு ஒரு ஹேண்ட்பேக் பார்த்தாங்க வைஃப். நம்ம ஒரு காசுக்கு வந்து 2 லட்சத்து சில்லற வந்துச்சு. அதுதான் இருக்கிறதுல சீப்புன்னாங்க. நான் ஒண்ணு அப்படியே வந்து போனை எடுத்தேன். போனே எனக்கு வேலை செய்யாது. போனை எடுத்துட்டு வேற ஓடி விட்டேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் என் வைஃப் வந்து சும்மா வச்சப்பா, அது பக்கத்துல தான் லூயி விட்டானோட ஷோரூம், ஓகேங்களா. இந்த லூயி விட்டான் ஷோரூமுக்கு வந்து என் வைஃப், நீ ரொம்ப தைரியசாலிமா, என்னால தான் போக முடியாது, ஒரு வாட்டி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அது கடையாச்சும் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு, ஓகேங்களா. அங்க போனா வந்து பாத்தீங்கன்னா மினிமமே ஸ்டார்டிங்கே 4 லட்சம் ரூபாய் சார் நம்ம பணத்துக்கு. ஒரு பெல்ட் சார் 120 வரைக்கும் வாங்கினது இல்ல சார். அதுதான் சொல்றேன், நான் கடை உள்ளுக்குள்ளே வர மாட்டேன்ட்டேன்.
ஏன்னா லேடிஸ் வந்து நல்லா விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துருவாங்க. அந்த கடை உள்ளுக்குள்ளே வர மாட்டேன்ட்டேன் நான் வெளியில இருந்தா அந்த கடையை பார்த்தேன். ஓகேங்களா, பாரிஸ் வரைக்கும் போற அளவுக்கு ஏதோ ஆன்லைன் வச்சிருக்காங்கடா, அது சந்தோஷம்ப்பா. நமக்கு கிறிஸ்டின் டேயரும் வேணா லூ விட்டாங்க. இவங்க வாட்ச் எல்லாமே வந்து ரொம்ப சீப் சார். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங் அந்த மாதிரி எல்லாமே சீப்பா தான் அவங்க போடுவாங்க. ஓகேங்களா, ஆனா வந்து இங்க பதிவு செய்யறது வந்து பாத்தீங்கன்னா மொத்த சொத்தே வந்து 4 கோடி ரூபான்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்க அடுத்த வாரம் வாங்க, நான் ஃபுல்லா டேட்டாஸ் எல்லாம் போட்டு நான் வந்து ஒரு சின்ன பினான்சியல் அட்டானி வேற இவங்க சொத்து இவங்க இது எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா முடிஞ்சா ஒரு பேன் நம்பர் வாங்கி கொடுங்க. அதை போட்டு எல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நான் எடுத்துட்டு இங்கெல்லாம் இப்படி இருக்குது இப்படின்னு எங்கே போய் இருக்கு. அதாவது 41 பேர் இறந்துட்டாங்க சார். நம்ம டெப்டி சிஎம் வராரு, ஹாய் இதெல்லாம் நல்லா இருக்கா, சூப்பர் ஆக்டிங்ப்பா, உனக்கு ஆஸ்கார் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். அடுத்த ஃபிளைட்ல அவர் திரும்ப போயிட்டாரு. ஆக்சுவலா முதல் நாள் துபாய் போயிட்டு இதுக்காக வந்துட்டு உடனே திருப்பி போயிட்டாரு. ஏன்னா அந்த உல்லாசம் அவருக்கு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உல்லாசத்துக்கு அவர் போயிட்டாரு. சோ அதனால தான் பார்த்தேன், ஆண்டவனே பார்த்து ஈரான்ட்ட சொல்லி 2 குண்டை போட சொன்னான் துபாயில. இவங்க கிணறுனா வாங்கி வச்சிருக்காங்க. அது உண்மையா இருந்துச்சுன்னா இதனால இவங்களாலதான் அந்த குண்டே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அப்படி சொல்றீங்க, சிரிச்சு சொல்றீங்க, ஆனா உண்மையில வருத்தம் அவ்வளவு வருத்தப்பட்டாரு அன்பில் மகேஷ். வருத்தப்பட்டதெல்லாம் நமக்கே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஐயோ சார், உண்மையில சார் அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல ஒருத்தர் தான் பாருங்க, செந்தில் பாலாஜி. அப்படியே ரொம்ப அவர் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதனால தான் வந்து செந்தில் பாலாஜி வந்து அப்படியே ரோடு வழியா நேரா போய் திருச்சி கிழக்குல சாரி கோவை தெற்குல நிக்கிறாப்ல. ஏன் கரூர்ல நிக்க வேண்டியதுதானே? இன்னைக்கு பழி போட்ட மதியழகன் வந்து கரூர்ல நிக்கிறாப்ல. ஓகேங்களா, பழி சொன்ன செந்தில் பாலாஜி ஊரை விட்டே ஓடிட்டாப்ல. இதுதான் வந்து அவங்களோட கணக்கு, அவங்களோட ஆளுமை எல்லாமே இன்னைக்கு மக்கள் வந்து எப்படி தீர்மானிப்பாங்க அப்படின்றதுல வந்து ஒரு இது இல்ல. இன்னொன்னு வேட்புமனு தாக்கல் இப்ப சிஎம் வரைக்கும் தான் வந்திருக்கு. இதான் நான் சொல்றேன் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு தான் அடுத்த வாரம் நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொல்லுவோம். ஓகே, நமக்கு தான் 20 நாள் வரைக்கும் டைம் இருக்கு. ஓகேங்களா, 9ஆம் தேதி வரைக்கும் தான் நம்ம கருத்து கணிப்பு பேச முடியும், அதுக்கப்புறம் பேச முடியாது. ஆனா இந்த மேட்டர்னா நம்ம பேசலாம், 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம பேசலாம். ஓகேங்களா, அடுத்த வாரம் நீங்க வாங்க, இவரோட டேடியோட வேட்புமனு, அதுக்கப்புறம் பிரதரோட வேட்புமனு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் கொள்ளு பேரனோட பிஸ்னஸ், இது எல்லாத்தையும் விவரிக்கிறேன். ஓகேங்களா, இவங்க எல்லாம் பிஸ்னஸ் எப்படி எப்படி விவரிக்கிறாங்க, எப்போ ஷேர்ஸ் ட்ரேட் பண்ணியிருக்காங்க, எப்படி எப்போ மாற்றி ஒரு சவுக்கு சங்கரை வச்சு அவங்களால சமாளிக்க முடியல. இன்னொரு சவுக்கு சங்கரை மாட்டி சார் நான் ஒன்றும் சார் நான் சவுக்கு சங்கர்னா கிடையாது சார். அதையே சமாளிக்க முடியலன்றேன். இல்ல அவர் டெய்லி ஒரு வீடியோ, எனக்கு சோர்ஸ்னா கிடையாது சார், எனக்கு சோர்ஸ்னா கிடையாது. எலெக்ஷன் கமிஷன்ல அவங்க சப்மிட் பண்ற என்னென்ன பண்றாங்களோ அது நான் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் கொடுத்த ஆர்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் சார். நீங்க போட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். அதாவது ஒரு நாமினல் பர்சனுக்கு எது எதுனா ஆக்சசபிளோ அதுதான். அவர் சவுக்கு சங்கர் மாதிரி நம்ம மெட்டீரியல் எவிடன்ஸ் இல்லாம நான் பேச மாட்டேன். இது எலெக்ஷன் வெப்சைட்ல அவைலபிள். ஓகேங்களா, அடுத்த வாரம் இவங்களை பத்தி பேச போறது எல்லாமே, ஏன்னா இப்ப நம்ம நேரு சொல்லிட்டோம், விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆர்ஓசி ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்ல நீங்க போனீங்கன்னா, இவங்க நடத்துற நிறுவனத்தினா அடிச்சீங்கன்னா போதும், இவங்க பேன் நம்பர் எடுத்து நீங்க போட்டீங்கன்னா இவங்க எந்தெந்த கம்பெனில எவ்வளவு ஷேர் வச்சிருக்காங்கன்னு வந்துடும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, டேடி, சன், கிராண்ட்சன் இவங்களோட பேன் நம்பர்ஸ்லாம் எடுத்து ஆர்ஓசியில் போட்டு இவங்களுக்கு எவ்வளோ நிறுவனம் இருக்குது, ஓகேங்களா, இவங்க என்னென்ன ஷேர்ஸ்னால் யார் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, டேடிக்கு ஒரு பேக்கப்பு அவங்க மதர், அப்புறம் சன்னுக்கு ஒரு பேக்கப்பு அவங்களோட ஒய்ஃபு, அப்புறம் வந்து கிராண்ட் சன்னுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, இதையும் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பேரில் என்னென்ன சொத்து வச்சுருக்காங்க, என்னென்ன பேன் நம்பர்ஸு, இது எல்லாமே வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஓசியில் போட்டு நீங்களே செக் பண்ணலாம் சார். ஓகேங்களா, என்ன வந்து அந்த அளவுக்குனா நான் வந்து வர்த்து கிடையாது, எனக்கு சோர்ஸ்னா அதெல்லாம் கிடையாது. எனக்கு பப்ளிக் டாக்குமெண்ட்டாக இருக்கிறத எடுத்து மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும், எனக்கு அவ்வளோதான் தெரியும். ஓகேங்களா, எனக்கு சோர்ஸ் கீஸ்னால் எதுவுமே கிடையாது. சரிங்களா, அதனால இதை நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ இவங்க சம்பாதிக்கிறது எவ்வளோ, ஓகேங்களா, இவங்க காட்டினது எவ்வளோ அப்படிங்கிறத வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். மிஸ்டர் சன்னு வந்து இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் சேனல் வழியாக நான் சொல்லிக்கிறேன் சார். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்தனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக வழக்கறிஞரும் சமூக ஆர்வலரும் அரசியல் விமர்சகருமான ஆரோக்கிய சதீஷ் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். தேர்தல் நேரம் மிகப்பெரிய பரபரப்போட உச்சகட்டத்தில் இருக்குது. போன தடவை சந்தித்தோம், அப்போ தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னால் சந்தித்தோம். இப்போ அறிவித்து மிகப்பெரிய பரபரப்பு உச்சகட்டத்தில் இருக்குது. இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, எப்போயும் இல்லாத மாதிரி ஒரு புதுசாக விஜய் அவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு. அதுவும் அவர்
நமக்கு தகவல் நிறைய வந்துட்டே இருந்துச்சு, 2 தொகுதியில் நிற்க போறாரு, 2 தொகுதியில் நிற்க போறாருன்னு. பெரம்பூருக்கு திருச்சி கிழக்கு அப்படின்றத சொன்னாங்க. இப்போ திருச்சி கிழக்கு இவர் வந்து அந்த செலக்ட் பண்றதுக்கு காரணம் வெளியில என்ன சொல்லப்படுதுன்னா, இவர் வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களுக்காக அந்த ஏற்கனவே ஒரு மிஷினரி தான் ஆப்ரேட் பண்ணுதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால கிறிஸ்தவ வாக்குகளை நோக்கி போறாரு. அது ஒண்ணு. ஓகே, இது வரைக்கும் விஜய்ன்னு சொல்லிட்டு இருந்தவர் அனௌன்ஸ் பண்ணும்போது சி ஜோசப் விஜய்ன்னு சொல்றாரு. அப்ப கிறிஸ்தவ மக்களுக்காக அவர் பாக்குறாருன்ற மாதிரி ஒரு வருது. என்ன நிலம் அந்த உண்மையிலே அந்த தொகுதி கிறிஸ்தவ மக்கள் தான் இருக்காங்களா? சார் இப்போ நீங்க கேட்ட கேள்வி ஒன்னொன்னா நான் ஆன்சர் பண்றேன். ஓகேங்களா, சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னது வந்து மக்களுக்கு சொன்னாரு, அதானே அவர் பேரு. அது முன்னாடியே பதிவு செஞ்சிருக்காருல்ல, இன்னைக்கு ஒன்றும் புதுசாக வந்து பதிவு செய்யலைல்ல. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட அடையாளத்தை இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், என்னோட அடையாளத்தை நான் சொல்கிறதுனால என்ன சார் தவறுங்கிறேன். இதே முன்னாலே சொல்லணும்னு கேட்பாங்கல்ல. இல்லை, ஏன் எச் ராஜா கேட்டப்போ அவர் ஏன் சார் சி ஜோசப் விஜய்ங்கிறது இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுமா? ஓகே, இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுமா? எச் ராஜா கேட்டப்பதான் ஏன் இப்படிலாம் கேட்குறாரு அப்படின்னு கேட்டோம்ல, தேவையில்லாம என் மதத்தை சொல்றாரு. இல்ல, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவர் பதில் சொன்னதும் வந்து பாத்தீங்கன்னா எச் ராஜாக்கு அவர் பதில் சொல்லல. ஓகேங்களா, ஐ எம் சைனிங் டாக்குமெண்ட் வித் ஒன் சோ கம்பெனின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாக சொன்னதுதான் வந்து ஜோசப் விஜய். அதாவது தன்னோட மதத்தை வந்து மறைக்க வேண்டிய அவசியம் வந்து இந்திய பிரஜைக்கு உண்டுன்னு சொன்னீங்கன்னா அந்த கேள்வியை வந்து நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். புரிஞ்சுங்களா, நான் இந்த மதத்தை சேர்ந்தவங்கிறத அவர் சொல்றது. நான் என்ன யோசிச்சேன் இன்னொரு விதமா இருக்குமோன்னு யோசிச்சேன். இந்த போன தடவை ஓ பன்னீர்செல்வம்னு ஒரு 5 பேர் போட்டாங்களா வரிசையா, அது மாதிரி வெறும் விஜய் ஒரு 10 பேரை நாமினேஷன் ஃபைல் பண்ண. இல்ல, அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ்க்காக கூட சி ஜோசப் விஜய் நீ ஒருத்தனை திருப்பி ஃபைல் பண்ண முடியாது. சி ஜோசப் விஜய்ங்கிறது இப்ப நீங்க பேசும்போது கூட பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம நண்பர்களா பேசும்போது சதீஷ்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா, இப்ப அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துனீங்க? ஆரோக்கிய சதீஷன் தானே அறிமுகப்படுத்துனீங்க. அதனால நான் வந்து ஆரோக்கிய சதீஷ்ன்றது ஆரோக்கிய சதீஷ்னா என்னை கூப்பிட போறீங்க? இல்ல, நம்ம நண்பர்களா பேசிட்டு இருக்கும் போது நீங்க சதீஷ்னு கூப்பிடுறத ஒரு இயல்பு. அப்படிங்கும் போது அவரை நம்ம விஜய்னு கூப்பிடுறோம். முழுமையான பேரை எப்படி சொல்லணுமோ, இப்ப ஏன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்லும் போது அவருக்கு என்ன வேற என்ன, ஏன் அது ஜோசப் விஜய்க்கு மட்டும் டெய்லி காலையில வீட்டுல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூப்பிட போறாங்க? அதுதான், அது வந்து ஒரு பெரிய, அதை நம்ம கடந்து போகணுங்கிறேன். உங்க அடுத்த கேள்வியை நான் விட்டுட்டேன். இல்ல, திருச்சி கிழக்கு முக்கியமான காரணம் கிறிஸ்தவர் அந்த வாக்கு இருக்கா அப்படிங்கிறதுக்கா. ஓகே சார், கிறிஸ்தவர்கள் வந்து திருச்சி கிழக்குல மட்டும் இல்லை சார். ஓகேங்களா, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. புரிஞ்சுங்களா, கிறிஸ்தவர்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் கிறிஸ்தவங்க இருப்பாங்க, அந்த இடத்துல தான் கிறிஸ்தவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு டிட்டர்மினேஷனே கிடையாது. ஓகேங்களா, இன்னைக்கு மெட்ராஸ்ல வந்து கிறிஸ்தவர்கள் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இருக்கிறாங்க. மினிமம் டு பி எக்ஸ்டெண்ட் 15% கிட்ட கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஓகேங்களா, அதுக்காக வந்து மெட்ராஸ் வந்து கிறிஸ்தவர்கள் ஏரியாவா ஆயிரப்படுமா அப்படிங்கிறது கிடையாது. மைனாரிட்டிஸ் வந்து மைனாரிட்டியா இருக்கிறதுனால தான் அவங்க மைனாரிட்டிஸ். அப்படிங்கும்போது நீங்களே ஒரு வார்த்தையை சொன்னீங்க மைனாரிட்டி அப்படின்ற. ப்ளஸ் திருச்சி கிழக்குங்கிற போது நீங்கள் திருச்சின்றது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே திருச்சி வந்து ஒரு மெட்ராஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்மால் மெட்ரோபாலிட்டன் தான் திருச்சி. ஓகேங்களா, திருச்சியோட களம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஜாதி அரசியலோ மத அரசியலோ கிடையவே கிடையாது திருச்சியில். இதுக்கு எது வந்து ஒரு சான்றா கொடுக்கணும்னா, இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச எம்எல்ஏஸை தான் நான் சொல்ல முடியும். புரிஞ்சுங்களா, இதுக்கு வந்து இப்போ விஜயோட போட்டி போடுறது வந்து இனிகோ இருதயராஜ், பிரசன்ட் சிட்டிங் எம்எல்ஏ, அவர் ஒரு கிறிஸ்தவர். புரிஞ்சுங்களா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளமண்டி நடராஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து. ஓகேங்களா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா KN நேரு. புரிஞ்சுங்களா, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மரியம் பிச்சன் ஒருத்தர் இறந்து கூட போனார். அம்மா இருக்கும்போது கூட இறந்து கூட போனாரு மரியம் பிச்சங்கிறது கிறிஸ்டியன் கிடையாது சார், முஸ்லீம். ஓகேங்களா, அவர் தானே ஆக்சிடென்ட்ல ஃபார்ம் பண்ண உடனே இறந்து போனாரு. ஒரு 3 நாள்ல ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரு. ஓகேங்களா, சோ ஒரு பையன் பேர் கூட ஆசிஃப் நினைக்கிறேன், என்னோட ஸ்கூல் ஜூனியர் கூட. அவரு பதவியேற்பு வந்துட்டு வரும்போது இறந்து போனாங்க. ஓகேங்களா, சோ மரியம் பிச்சங்கிறது முஸ்லிமும் திருச்சியில வந்து எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது எல்லா இடத்தையோட வந்து பாத்தீங்கன்னா MP தொகுதியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, அது ஒரு பொது தொகுதி. அங்க தலித் ஏழுமலை ஜெயிக்க வச்சதும் வந்து திருச்சி மக்கள் தான். சோ திருச்சி மக்களுக்கு வந்து இனம் ஜாதி மதம் எதுவுமே வந்து கிடையாது சார். ஒற்றுமையான ஒரு ஒரு பயங்கர வந்து ஒரு மேற்போக்கா திங்க் பண்ற மக்கள் தான் வந்து திருச்சி மக்கள்ங்கிறத நான் இதுல பதிவு செய்வேன். அதாவது பன்னீர் பெல்ட், முக்குளத்தூர் பெல்ட், எதுவுமே சார் நான் வந்து ஜெயிச்சவங்க பட்டியலை தான் சொன்னேன். ஓகேங்களா, போட்டியிட்டவங்க பட்டியலை சொல்லல.
புரிஞ்சுங்களா? ஜெயிச்சவங்க பட்டியலை தான் நான் சொன்னேன். அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி மக்கள் வந்து இதுக்குன்னா அப்பாற்பட்டவர்கள். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து எப்படி மெட்ராஸ்ல வந்து நீங்க அப்படி கோட் பண்ண முடியுமா? அப்படி கோட் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி மக்களும் வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்தோட ஒன்றி இருக்காங்க. ஓகேல, இன்னொன்னு ஒரு வார்த்தையில சொன்னோம்னு பாத்தீங்கன்னா பெரியாறு கண்ட மக்கள் வந்து சவுத்ல ஒரு மத்திய, அதாவது மத்திய தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா திருச்சி. அதனால வந்து விஜய், அதாவது எம்ஜிஆர் கண்ட கனவு வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கேபிட்டல் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்துலதான் வந்து விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்குல போட்டிடுறாரு. சோ எம்ஜிஆர் நினைச்சத அவர் 50 வருஷத்துக்கான அரசியல்னு சொன்னாரு. எம்ஜிஆர் நினைச்சதை அவரால் செய்ய முடியல. இன்னைக்கு விஜய் வந்து செஞ்சிட்டு இருக்காரு, செய்ய போறாரு அப்படின்றத இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, செய்ய போறாருங்கிறத நான் நம்புறேன். இல்ல திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ஏற்கனவே ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இன்னைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி. ஏன்னா அவங்க 20 கூட்டணியில இருக்காங்க. அவர் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி அவரும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் தான். அவர் மேல அங்க பெரிய அலிகேஷன் இருக்க மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, ஆனா எங்களுக்கு தெரியல சார். அதாவது இனிகோ இருதயராஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜய் வந்து நிக்கிறாரு அப்படின்னா ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட். அவர் வந்து ஹி செலக்டிங் ஒன் ஏரியா. அதாவது நம்ம சென்டரா நம்ம இருந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பரவலாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு அந்த பரவலாக அடிக்கப்படும். புரிஞ்சுக்கலாம். திருச்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து கே நேரு, அந்த சைடு வந்து அம்ரின் மகேஷ், 2 அமைச்சர்கள் கொண்டது. 2 அமைச்சர்களுமே மூத்த அமைச்சர்கள் பட்டியலில் இருக்கிறாங்க. இவர் வந்து டெப்டி சிஎம்க்கு க்ளோஸ், அவர் வந்து சிஎம்க்கு க்ளோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இது பேசு பொருளா இருக்கிற அமைச்சர்கள் பட்டியலில் இவங்க பேர் இருக்குது. அப்படிங்கும்போது திருச்சி வந்து கவனிக்கத்தக்க ஒரு ஏரியா. அதுக்கு நடுவுல வந்து நிக்கிறாரு பாருங்க, இந்த சைடு அமைச்சர், அந்த சைடு அமைச்சர். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 5 மணி நேரத்துல போயிடலாம் மேக்சிமம். எந்த இடத்துக்கும் நீங்க 5 மணி நேரத்துல திருச்சியில இருந்து போயிடலாம். இன்னொன்னு வந்து என்ன சொல்லணும்னு விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா, என்னோட வாக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில் இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து மெட்ராஸ்க்கு பயன்படுத்து நான் வந்து ஹைகோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்றதுனால, டிஆர்டி ப்ராக்டிஸ் பண்றதுனால, இங்க இருக்க கோர்ட்ஸ்ல ட்ரைபுனல்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்றதுனால நான் இங்க வந்துட்டாலும் சரி, என்னோட வாக்கை வந்து இவ்வளவு வருஷமா நான் இன்னைக்கு வந்து மெட்ராஸ்க்கு நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. என்னோட வாக்கு எப்பயுமே வந்து திருச்சி கிழக்கு தொகுதியில தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டி திருச்சி கிழக்கு தொகுதியில நீங்க சொன்ன வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர், சமூக ஆர்வலர் எல்லாத்தையும் தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நான் திருச்சி கிழக்கு தொகுதியின் வாக்காளன்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எங்க தொகுதி வந்து முதலமைச்சர் தொகுதியா இப்ப செலிபிரிட்டி தொகுதியா ஆயிடுச்சு. அப்படின்னு ஒரு பிரீமியம் தொகுதி, செலிபிரிட்டி தொகுதியா ஆயிடுறதுல சிஎம் கேண்டிடேட் தொகுதியா இல்ல சிஎம் தொகுதியே நினைக்கிறீங்களா? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். நான் சொல்லாம சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் தீர்மானிப்பாங்க, புரிஞ்சுங்களா? சோ அது ஒரு செலிபிரிட்டி தொகுதி, சிஎம் செலிபிரிட்டி தொகுதின்னு இப்ப சொல்லலாம். ஓகேங்களா? இது முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா சிஎம் தொகுதின்னு சொல்லி ஏப்ரல் 4 அன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க செய்திகள்ல. இங்க அந்த இது இனிகோ இருதயராஜ் மேல நான் சொன்னேன் ஒரு சில முழுசா தெரியாது. ஏதோ ஒரு 5000 கோடி சொத்துக்கள்ல வந்து ஊழல் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அது முழுமையான செய்தி என்னது சார்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது இனிகோ இருதயராஜ் அரசியலுக்கு எப்படி வந்தாரு, ஏன் நேரம் அங்க வந்தாங்க? இன்னைக்கு வந்து ஒரு வீடு கூட கிடையாது திருச்சி கிழக்கு தொகுதியில, வீடு கிடையாது. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து விஜய் வந்து நிக்கிறாருன்னா ஒரு செலிபிரிட்டி கேண்டிடேட்டோ, ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டோ, அவர் வந்து தனக்கு உண்டான, ஏன்னா சென்ட்ரல் நின்னா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். எல்லா தொகுதிகளையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதுல வந்து திருச்சி கிழக்கு தொகுதியா இருக்கும். பட் ஆனால் அங்கே இருக்க ஒரு கேண்டிடேட் இங்கே மெட்ராஸில் வீடு வச்சு இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு கேண்டிடேட்டாக அங்கே வந்து நிற்கணுன்ற அவசியமும் கிடையாது. நம்பர் 1. இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிகோ இருதயராஜ் அரசியலில் சேர்ந்து எம்எல்ஏ ஆகணும்னு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே இந்த திமுக சேர்ந்தவர்கள்லாம் வந்து எம்எல்ஏ ஆகி கொள்ளையடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. புரிஞ்சுங்களா? இதில் ஒரு மாற்று தான் வந்து இனிகோ இருதயராஜ். ஏன்னா அவர் கொள்ளையடிச்ச காசை சேஃப்டி பண்ணுறதுக்காக எம்எல்ஏ ஆனார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருச்சியை சுற்றியே அது ஒரு கணக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுங்களா? இப்ப கதிரவனுக்கு சீட்டு மாற்று அரசியல்வாதிங்கிறது சரிதான். ஆமா, மாற்று அரசியல்வாதி தான். இப்ப கதிரவன் எப்படி கிட்னியை திருடி விட்டு இங்க வந்து எம்எல்ஏ ஆனார், அந்த மாதிரி திருச்சியை சுத்தி பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ அதே மாதிரிதான் இவருக்கும். ஓகேங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க திருச்சபை சொத்தைய வந்து ஆட்டைய போட்டு, ஓகே, நீங்க இன்னைக்கு 500 கோடி ரூபாய், நம்ம 500 கோடியில இருந்து 5000 கோடி ரூபாய் மதிப்புங்கிறாங்க. மினிமமா 500 கோடி ரூபாங்கிறத டிட்டர்மைன் பண்ணிட்டாங்க. அந்த திருட்டு சொத்துக்கள்ல வந்து ஈடுபட்டவர் தான் வந்து இனிகோ இருதயராஜ். அதுல சம்பாரிச்ச காசு தான். இன்னைக்கு இனிகோ இருதயராஜை நீங்க பர்சனலா கேட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா 2006 வரைக்கும் சிங்கிள் பெட்ரூம்ல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஆளு. இன்னைக்கு படையப்பா, நீங்க அண்ணாமலை,
சூரிய வம்சம் இதெல்லாம் கலந்து சினிமால மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த கலந்து அப்படியே டபக்குன்னு பெரிய ஆளானது நம்ம இனிகோ இதயராஜ் மட்டும்தான். என்னன்னு கேட்டீங்கன்னா கத்தோலிக்க இல்ல அமைதிப்படை கூட எம்எல்ஏ தான் சம்பாரிச்சாரு. புரிஞ்சுங்களா? இவர் வந்து கரெக்டா ஒண்ணு சொல்ல போனா மக்களாட்சின்னு ஒரு படம் வந்துச்சு, மம்முட்டி எவன் காசே எடுத்து வந்து இவர் எம்எல்ஏ ஆயிடுவாரு, கடைசியில சிஎம்ஆ கூட ஆயிடுவாரு. அந்த மாதிரி வந்து அவர் ஒரு குட்டி மம்முட்டி அப்படின்றத நான் இதுல பதிவு செஞ்சுக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கத்தோலிக்க திருச்சபை சொத்தை ஓகேங்களா அபகரிச்சதுல வந்து மலிவான விலைக்கு நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க இனிகோ இருதயராஜை நீங்க அணுகலாம் அப்படின்றது வந்து ஒரு ஒரு கூற்றாவே நம்ம சொல்லுவோம். இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா கத்தோலிக்க திருச்சபை வந்து மெட்ராஸ் டயசஸ்ங்கிறது பெருசா இருந்துச்சு. ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக என்ன பண்ணாங்க, அது செங்கல்பட்டு டயசஸா பாதியா பிரிச்சாங்க. பாதியா பிரிக்கும் போது என்ன பண்ணாங்க, இங்க மெட்ராஸ் டயசஸோட சொத்தை வந்து நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி வந்து எல்லா சொத்துக்கும் எழுதி கொடுக்குறாங்க. அந்த பவர் ஆஃப் அட்டார்னி என்ன சொல்லுதுன்னா, அதை பராமரிச்சு அதுல வர லாபத்தை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி செங்கல்பட்டு டயசஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி ஹோல்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொக்குரேட்டரா நாங்க சொல்லுவோம். எங்க இதுல அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி ப்ரொக்குரேட்டர்னு சொல்லுவோம். அந்த ப்ரொக்குரேட்டரா நியமிக்கப்பட்டவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் சிரில்ராஜ்ன்றவர். அவரை இவர் வந்து கைக்குள்ள போட்டுக்கிட்டார். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டேன். அவர் வந்து இந்த திருச்சபை சொத்தைனா வந்து பராமரிக்க கொடுத்த சொத்தை வித்துட்டாங்க. ஓகேங்களா? அதை வித்து காசு பண்ணது தான் இது. அந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது நான் காட்டுறேன். ஓகேங்களா? இது நீங்க வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் கூட பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இனிகோ இருதயராஜ் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டு விட்னஸ், அதாவது அவருக்கு எதுவுமே தெரியாது, அவருக்கு 100 ரூபா கொடுத்து விட்னஸ் போட சொன்னாங்க, அதனால அவர் போட்டுட்டாரு. அப்பாவி, அந்த மாதிரி அப்பாவி ஜென்மம் தான் வந்து இந்த இனிகோ இருதயராஜ். இந்த ஃபாதர் சிறுல என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்க திருச்சபையில இருந்து ரோம்ல இருந்து வந்தாங்க. ஏன்னா ஆக்சுவலா கத்தோலிக்க திருச்சபை ரோம்ல இருந்து கனெக்ட். அங்கேருந்து வந்து விசாரணை பண்ணி என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஃபாதரே இல்லைன்னு மெட்ராஸ் டயசஸ்ல இருந்து செங்கல்பட்டு டயசஸ் ஃபாதர் சிறுல ஃபாதர்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவர் அரெஸ்டும் செய்யப்பட்டார். அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சுட்டாங்க. இப்ப பெயில இருக்கார் போல இருக்கு வெளியில. புரிஞ்சுங்களா? இந்த 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 நிலை ஆவாரத்துல இது நடந்தது. இந்த விஷயம் இத வந்து பாத்தீங்கன்னா பல கத்தோலிக்க மக்கள் வந்து வெளியில கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இனிகோ இருதயராஜ் கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்து மலிவான விலையில் வித்து விட்டார், ஓகே ஐயோகேன்னு இதுன்னு எல்லாமே போட்டாங்க. அந்த மாதிரி போட்டதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கு மேல இவர் வந்து டிஃபமேஷன் கேஸ் போடுறாரு. யாரு? இனிகோ இருதயராஜ் 1,01,00,000 கேட்டு ஹைகோர்ட்ல டிஃபமேஷன் கேஸ் போடுறாரு. அந்த டிஃபமேஷன் ஆர்டரை உங்களுக்கு அனுப்புறேன். அந்த டிஃபமேஷன் கேஸ்ல என்ன போடுறாரு, என்னை ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாலனா என்னை பத்தி அவதூறு போடுறாங்க. அந்த சூட் நம்பர்ல வந்து ஒரு OA அப்ளிகேஷன் ஒன்று போடுறாரு. அது வந்து இந்த இதுல வந்து என்னை வந்து அவதூறு பண்றாங்க. அதனால இவங்க மேல வந்து இன்ஜங்ஷன் ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப இன்ஜங்ஷன் ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா எல்லா கோர்ட்டும் மோரல்லஸ் கொடுத்துரும். புரிஞ்சுங்களா? அவதூறு பண்ணாதீங்க. அப்ப என்ன பண்றாங்க, இந்த டாக்குமெண்ட்னா உங்களுக்கு காட்டினேன் பாத்தீங்களா டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட்னா கொண்டு வந்து அவங்க கோர்ட்ல போடுறாங்க. எங்க நாங்க வந்து சும்மா போடலங்க, இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, அதனால தான் போட்டு கேள்வி கேட்கிறோம். எங்க சொத்து, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா திருச்சபையில இருக்க சொத்து ஒருத்தர் மக்களோட சொத்து, ஒரு கிறிஸ்துவனோட சொத்து, 4 ஃபாதரோட சொத்து கிடையாது. புரிஞ்சுங்களா? இது ஒருத்தரோட சொத்து, ஒரு திருச்சபையில இருக்கவங்க சொத்து, உங்களோட சொத்துன்னு நான் சேர்த்து சொல்லுவேன். ஏன்னா கிறிஸ்டியானிட்டி மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ இன்க்ளூசிவ் ரிலிஜன். ஸ்கூல்ல என்ன கிறிஸ்துவர் பள்ளியில வந்து கிறிஸ்துவருக்கு மட்டும் தான் படிக்கிறாங்க, ஆஸ்பத்திரியில கிறிஸ்துவருக்கு மட்டும் தான் படிக்கிறாங்களா, அனாதை இனத்துல கிறிஸ்துவர் மட்டும் தான் இருக்கிறாங்க, முதியோர் இனத்துல கிறிஸ்துவருக்கு மட்டும் தான் இருக்கிறாங்களா, மக்களுக்காக சேவை செய்யறாங்க. அந்த காசை கொண்டு போய் நீ இது பண்ணீங்கன்னா நீங்களும் அதை கேள்வி கேட்கலாம், நானும் கேள்வி கேட்கலாம், நீங்களும் கேட்கலாம். இந்த நம்ம நாடுன்னு சொல்றோம்ல சார், அதே மாதிரிதான் சார் இது. புரிஞ்சுங்களா? இது உங்களோட காசு, என்னோட காசுங்க சார். புரிஞ்சுங்களா? கிறிஸ்துவ மதத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் an இன்க்ளூசிவ் ரிலிஜன். நீங்களும் இந்த கேள்வி கேட்கலாம், நானும் இந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து கொண்டு போய் கோர்ட்ல போடுறாங்க. ஆனா அந்த கோர்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து சோ கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரொடியூஸ் தி மெட்டீரியல் prima facie case shows that publication made are not entirely false and then the applicants cannot plead balance of convenience for grant of injunction. அதாவது இது ஃபால்ஸான இது டாக்குமெண்ட் எதுவும் கிடையாது, அதனால வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இன்ஜங்ஷன் கொடுக்க முடியாது. இந்த இன்ஸ்டன்ஸ் கேஸ் ஆல்சோ சப்ஸ்டான்ஷியல் டிஃபென்ஸ் ஹஸ் பீன் டேக்கன் அப் பை தி ரெஸ்பாண்டன்ஸ். இல்ல அது அவதூறு சொன்னவங்க வந்து டிஃபென்ஸ் எடுத்திருக்காங்க, அந்த ரெஸ்பாண்டன்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த வியூ ஆஃப் த அபோவ் the applicant has not made out prima facie case. applicant யாரு? இனிகோ இருதயராஜ் வந்து இந்த இன்ஜங்ஷனுக்கான ஒரு இது கொண்டு வரல அப்படின்னு சொல்லி போட்டு and grant the injunction of balance of convenience. so in the result original application is dismissed. ஓகேங்களா? அவர் போட்ட இன்ஜங்ஷன் ஆர்டர் கூட ஹை கோர்ட்ல டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. இது ஒன்னா நான் வந்து 2 லைனை வாசி காட்டுறதுனால நினைச்சுக்காதீங்க, இது 25 பக்கம் ஆர்டர்.
25 பேஜஸ் ஆர்டர் சார் இது. இவருக்கு யாரு தெரியுங்களா வக்கீல்? அப்பே பாருங்க, இவர் வக்கீல் யாருன்னு கேளுங்க. இவருக்கு வக்கீல் வந்து நம்ம ஆளுங்களுக்கு, நம்ம இதுங்களுக்கு வக்கீல் வந்து இது பாத்தீங்கன்னா, இவரோட அப்ளிகண்டோட வக்கீல் யாருன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் ரிச்சர்ட் வில்சன் ஃபார் பி வில்சன் அசோசியேட்ஸ். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல. வில்சன் அசோசியேட்ஸ் யாரு? எம்பி சார், டிஎம்கே எம்பி. ஆமா, அவர் தான் இவருக்கு வக்கீல். ஓஹோ. சோ இதுதான் இதோட கூற்று. ஓகேங்களா? சொல்றேன், வக்கீலுக்கு வந்து நம்ம இது நானே நிறைய டிஎம்கே கேஸ் நடத்துறேன். அதனால நீங்க வந்து இது ஏன்னா தொழிலாங்கிறது வேற, அது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு உங்களுக்கு நான் கொண்டு வரேன். நான் நல்ல வேலை இத திமுக கண்டிக்கலையான்னு கேட்கலாம். திமுக வக்கீல் பேரை சொல்லிட்டீங்க. இல்ல சார், நான் தான் சொல்றேன், இல்ல நானுமே வந்து திமுக காரங்களுக்கு கேஸ் நடத்துறேன். ஓகேங்களா? தொழில் வேற, இது வேற. அதை நான் கொண்டு வரேன், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொண்டு வரணும்ல. என்ன சார், இது வந்து மறைக்கிற டாக்குமெண்ட் கிடையாது சார், இது வேலை. ஏன்னா அவர் வக்கீலா இருந்தாருன்னா அவர் பேரை நான் சொல்லியிருக்க மாட்டேன். அவர் இப்ப எம்பியா இருக்காரு. சோ பொதுத்தளத்துக்கு வந்துட்டாரு. இல்ல இல்ல, இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னு கேட்டீங்கன்னா தாவேகா மேல குற்றச்சாட்டு பண்ணதும் இந்த வில்சன். அதனால அவர் பேரை நான் சொல்றேன். அவர் எம்பியா மட்டும் தான் சொல்றேன், நான் அவர் வக்கீலா அவர் பேரை நான் சொல்லல. புரிஞ்சுங்களா? அதுதான் நான் எதுக்கு கொண்டு வரேன்னா, அது நானும் சொல்றேன், நானும் திமுக காரன் கிளைண்ட் எல்லாம் வராங்க, நீ திமுக வெளில போக நான் சொல்ல முடியும். அதனால நான் தொழிலா வந்து நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். புரிஞ்சுங்களா? ஆனா அவர் எம்பி வில்சனா தான் ஆக்ட் பண்றாரு அப்படிங்கறத நான் வந்து அதை பதிவு செய்யறேன். புரிஞ்சுங்களா? சோ இந்த மாதிரி ஒரு டிஃபமேஷன் கேஸ் எல்லாமே போட்டாங்க. பிளஸ் இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு பில்லும் வேற போடுறாங்க. இது ஒரு பில்லு, இப்ப புதுசா வந்த பில்லு. அந்த பில்லு வந்து பாத்தீங்கன்னா, இது தினமணியில வந்ததுதான். ரூபாய் 5000 கோடி ரூபாய் 5000 கோடி நிலத்தை மீட்க கோரி வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு. இது யார் போட்டிருக்கா? சிஜே பெஞ்ச். கத்தோலிக்க திருச்சபையோட சொத்துக்கள் இந்த மாதிரி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. சிஜே கோர்ட், சீஃப் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் போட்ட ஆர்டர் தான் வந்து இது ஒரு தனியா ஒரு பில்லு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி சூழ்நிலையில சும்மா சாதாரணமா நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இந்த இனிகோ இருதயராஜா பத்தி நீங்க கேட்கறதுனால இவ்வளவு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்ல, இவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றீங்க. இவ்வளவு கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு சிக்கல் இருக்கும். அப்புறம் எப்படி மைனாரிட்டி ஓட்டு ஃபுல்லா டிஎம்கேக்கு போகுது, டிஎம்கேக்கு போகுதுன்றது சார், அது வந்து ஒரு பிம்பத்தை. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப முதல்வர் வந்து திருநெல்வேலியில போய் ஒரு ஃபங்க்ஷன் கண்டாருனால அந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இனிகோ இருதயராஜா. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இப்ப எப்படி நம்ம கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறவங்கன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஒரு கும்பல் ஒண்ணு இருக்குது, எல்லாமே இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில திருட்டு சாமியார்கள் கூட இது துணை போறதுனாலதான் இவ்வளவு பெரிய லூட் ஆயிருக்கு. நான் வன்மையா கண்டிக்கிறேன் சார். சொத்தை திருநமே சாமியாரா இருந்தானே எதா இருந்தா புரிஞ்சுங்களா? சொத்தை இன்னைக்கு காவந்து பண்ணிருக்கணும்ல சார். இது உங்க காசு, ஏன் காசு சார் இது. அப்படிங்கும் போது திருடின சாமியாரை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து சாமியார்ன்றனால திரும்ப பிளஸ் பண்ணுங்க ஃபாதர்னா போய் கேட்க முடியும்? புரிஞ்சுங்களா? திருடுதான். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு நோக்கத்தை கொண்டு இன்னைக்கு இனிகோ இருதயராஜுக்கு யார் என்ன பண்றாங்க இன்னைக்கு எதான் காட்டுறேன். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல சார், இந்த பில்டிங்கை பாருங்க. இந்த பில்டிங்கை பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பில்டிங் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்குது. இதுல என்ன போர்டு போட்டிருக்குன்றதே பாருங்க. கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம். ஓகேங்களா? கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தோட போர்டு போட்டிருக்கு. இந்த பில்டிங் இதுவும் திருச்சபையோட சொத்து. ஓகேங்களா? இதுவும் திருச்சபையோட சொத்து. இந்த பில்டிங் எப்படி இருக்கு பாத்துக்கிட்டீங்களா? இது 3 ஸ்டோரி நல்ல பெரிய பில்டிங். 3018 ஸ்கொயர் ஃபீட் இந்த பில்டிங், லேண்டன் பில்டிங். இதுக்கு எவ்வளவு வாடகை கொடுக்கலாம்? சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்குது, சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல மெயின்லயே. ஆமா, கொஞ்சம் தான். எவ்வளவு வாடகை கொடுக்கலாம் சொல்லுங்க? 1 lakh 2 lakhs போகும். ஓகே, 250 ரூபா வாடகை. நல்ல வச்சிருக்காங்க. இதுதான் இந்த இனிகோ இருதயராஜ். இதுக்கு யார் துணை போடுறா? இதுக்கு எந்த ஃபாதர்? எஸ் சார், இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க கிறிஸ்துவத்துல ஏகப்பட்ட பேர் இருக்கோம் சார். இதெல்லாம் மக்களுக்கு எப்படி போய் தெரியும்? நீங்க சொன்னீங்க மலிவான விலையில இடம் வாங்கணும்னா அவர் வாடகைக்கு மலிவான வாடகைக்கு நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும், தேவைப்படுது. ஓகேங்களா? நீங்க போய் கேளுங்க. அவர் 66 வருஷம் லீஸா போட்டு 250 ரூபா வாடகை கொடுத்துட்டு இருக்காரு. பாவம் கஷ்டப்படுறாரு சார். ஓகேங்களா? நீங்க போய் 300 நாள் கொடுத்துடலாம் சார். நான் வந்து அதை இன்டு 100 பண்ணி 25,000 ரூபா இருந்தாலும் கொடுக்குறேன். ஓகேங்களா? 25,000 ரூபா கொடுக்குற எனக்கே உள்ள ஒரு 300 ரூபா கொடுக்குறாரா? 250 ரூபா கொடுக்குறாரு. ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு 300 ரூபாயா இருந்தா கூட கொடுத்துருவோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி திருச்சபைகள் சொத்தைன்னா ஆட்டையை போட்டு தன்னு. இப்ப சார், இன்னைக்கு வீடு இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? சர்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நம்ம திருச்சபை இடத்துல நம்ம வந்து சர்ச் பண்ணலாம், எல்லாமே நம்ம பண்ணலாம். அதெல்லாம் பண்றது கிடையாது சார். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெயின் செக் போடுறது. புரிஞ்சுங்களா? இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபாதர்ஸ்னா தான் வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசுக்கு வந்து ஒத்து ஊதுறது. ஓகேங்களா? ஒத்து ஊதி
அவங்க இந்த மாதிரி சொத்தை வித்து அவங்க வந்து இது பண்ணி ஃபைனலா வந்து அவங்க ஒரு நல்ல லிவிங்க்கு போறதுக்கு தான் இந்த மாதிரி இது பண்றாங்க. இதையெல்லாம் அடையாளம் காட்டணும். மக்களுக்கு எல்லாம் வந்துருச்சு சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2021 நான் போட்டிக்கிட்டேன் திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டிட்டு எங்களை கிறிஸ்டியன் ஃபெடரேஷன் வழியாக வந்து என்னை போட்டியிட சொன்னாங்க. நான் போட்டிட்டு இந்த அவலத்தை வெளியில கொண்டு வந்தேன். பட் ஆனா என்னால ரீச் பண்ண முடியல. இப்போ விஜய் நிக்கிறது இப்ப என்னால ரீச் பண்ண முடியல. என்னால எவ்வளவு சார் செலவு பண்ண முடியும்? நான் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பேனா? புரிஞ்சுங்களா? இதெல்லாம் நோட்டீஸ் அடிச்சு இப்ப எல்லாம் கொடுத்துட்டோம். இப்ப பாருங்க, இப்ப வந்து பாருங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுல வந்து நீங்க வந்து பேட்டி எடுக்கிறீங்க. இப்போ உங்க சேனல் வழியா எத்தனை பேர் பார்ப்பாங்க? கோடிக்கணக்கான பேர் பார்க்க போறாங்க. ஓகேங்களா? விர்ச்சுவல் வாரியர்ஸ் அது கோடிக்கு கொண்டு போறாங்க. அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இது இந்த முகத்தரை இப்ப கிளியுமா கிளியாதான்? சோ நான் அதுதான் நான் எப்பவுமே சொல்றது, நல்லவனா இருக்கிறது கிடையாது. ஆண்டவனா பார்த்து விஜய் இறக்கியிருக்காரு. ஆண்டவனா பார்த்து விஜய் இறக்கியிருக்காரு. இந்த இடத்துல வேற கேண்டிடேட்டை போட்டிருந்தா இந்த அளவுக்கு நம்ம பேச முடியுமா? பேசவே முடியாது. இதுக்காக தான் பாத்தீங்கன்னா ஆண்டவனா பார்த்து விஜய் போட்டிருக்காரு. போட்டனாலதான் ஏன் இப்ப நீங்க சொல்ற இனியோருக்கு ராஜ்யம் கிறிஸ்துவர் தானே? ஏன் கிறிஸ்துவருக்கு நான் ஒத்துழைக்க வேண்டியதானே? ஓகேங்களா? ஏன் அதை கொண்டு வந்து நம்ம சொல்றோம்? ஆண்டவர் 2021 நான் பதிவு செஞ்சேன். என்னால பதிவு செய்ய முடியல. நல்லவனா மட்டும் இருந்தா போதாது சார், வல்லவனா இருக்கணும். எனக்கு விஜய் படத்துல சொல்ற மாதிரி தான், ஒருத்தன் வருவான்டா உன்னை காலி பண்ணுவான்டா அப்படின்ற மாதிரி ஆண்டவனா பார்த்து விஜய் அமைச்சிருக்காருன்னு. இது விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. புரிஞ்சுங்களா? இனியோருக்கு ராஜ் இப்படி ஒரு ஃப்ராடுன்னு தெரியுமான்னு தெரியாதுன்னு விஜய்க்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே இனிவருக்கு ராஜுக்கு டெபாசிட் போயிருங்கிறத நான் உறுதி செய்யறேன் சார். டெபாசிட் போயிருங்கிறத உறுதி செய்யறேன். எந்த மக்களா இருந்தாலும் சரி, அதாவது கிறிஸ்துவ மக்கள் மட்டும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி கிறிஸ்துவ மக்கள் கிடையாது, அது உங்களோட காசு. கிறிஸ்துவ சமுதாயம் வந்து எல்லாத்துக்கும் தான் வேலை செய்யுது. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களோட காசு. இன்னைக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க, எவ்வளவு ஃபீஸ் சார் வாங்குறாங்க? இன்னைக்கு கிறிஸ்துவ ஸ்கூல்ல நமக்கு வந்து ஃபீஸ் கம்மியா இருக்குன்னு போறோம்ல, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் எவ்வளவு இதுன்னு இவ்வளவு சொத்தை வந்து ஆட்டையை போட்டாரு. ஹி இஸ் பில்டிங் எம்பையர் சார், பொலிட்டிக்கல் எம்பையர். இந்த இனிகோராஜ் பொலிட்டிக்கல் எம்பையர், ஃபாதர் எம்பையர். புரிஞ்சுங்களா? கேவலமான ஃபாதர் எம்பையர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரங்களை வச்சு ஒரு எம்பையர், எக்ஸிகூட்டிவ் அத்தாரிட்டிஸ் ஒரு எம்பையர். இந்த மாதிரி வந்து லஞ்சம் ஊழல் சொல்லி இத பரவாயில்ல. இந்த வைரஸ் சார், இந்த வைரஸை வந்து பாத்தீங்கன்னா உருவறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் வந்து விஜய் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா விஜயே நிக்கிறதுனால இது உரு தெரியாம அழிச்சு, ஓகேங்களா, இந்த காசுன்னா வந்து மீட்டு கொண்டு வந்து, ஓகேங்களா, எல்லா மக்களுக்கும் ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. திருச்சி கிழக்கை பற்றி இவ்வளவு விஷயம். மிக்க நன்றி. அதாவது நீங்க சொன்ன திருச்சி கிழக்கை பற்றி பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க. வேட்புமனுல ரொம்ப கஷ்டப்படுறவங்களெல்லாம் பற்றி சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி அடுத்த வாரம் திருப்பி எல்லாரும் வரட்டும், மொத்தமா ஒண்ணு. அதுதான் இந்த வேட்புமனு வச்சு வெறும் இது. நான் வந்து இப்ப திரும்ப இன்னொரு யூடியூபர் ஒருத்தர் இருக்காரு, பிளாக் போர்டுன்னு வச்சுட்டு பேசுறாரு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி என்ன டாக்குமெண்ட் வச்சுட்டு பேசுறேன். வேற எதுவும் கிடையாது. அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணிடுறேன். மாரிதாஸ் தெரியல மாரிதாஸ் ஓகேங்களா? ஸோ அந்த டாக்குமெண்ட்னா உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணிடுறேன். அந்த டாக்குமெண்ட்ஸ்னா நீங்க போட்டீங்கன்னா மக்கள் பார்வைக்கு வைக்கிறோம் சார். நான் எப்பயுமே என்ன வந்து நிறைவு கருத்தா நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியார் ஒரே ஒரு தலைவர் தான் சொன்னார். நான் சொன்னது அப்படியே நீங்க ஏத்துக்க வேணாம், பரிசீலனை செஞ்சு அது கரெக்டுன்னா நீங்க ஏத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் சொல்றது நீங்க அப்படியே ஏத்துக்க வேணாம், இது பொய் கிடையாது. நான் எல்லா தகவலையும் உங்களுக்கு லிங்க்ல அனுப்பிச்சிடுறேன். இது இந்த டாக்குமெண்ட், இது இந்த நம்பர்ன்றத நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? இதை நீங்க பரிசீலனை செய்து இதுக்கு நீங்க செய்யுங்க. ஏன்னா எனக்கு டிஃபர்மேஷன் கேஸுக்கு நானே போய் என் கேஸ் ஆடினேன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால என் மேல கேஸ் போடுறதுக்கு முன்னாடி இதை இன்னொரு வக்கீல் அவனும் புரிஞ்சுக்குவாரு. நீங்க சொல்றது என்ன அவங்க கொடுத்துருக்காங்களோன்றதுக்கு அது வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற எதுவும் நான் கொஞ்சம் எடுத்து சொல்றேன் சார், வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? விஜய் வந்து நண்பன் படத்துல சொல்லுவார்ல, எப்படின்னு சொல்றது நான் எடுத்து சொல்றேன் அப்படின்னு. அந்த மாதிரி இவங்களை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்றேன் மக்களுக்கு, அவ்வளவுதான். வேற எந்த வேலையும் நான் பாக்குறேன். கண்டிப்பா அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். ஒரு புது குண்டோட சந்திங்க காத்திருக்கிறோம். கண்டிப்பா சார். தேங்க்யூ. நன்றி.